மக்களே, நான் உங்கள் பருவதமலை கடைக்காரன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 1 ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பௌர்ணமி. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து நைட் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா, ஏன்னா ரூல்ஸ் மாறி இருக்கான்னு கேட்குறீங்க. எந்த ரூல்ஸுமே மாறலை. முக்கியமாக நைட்டு வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்கன்ட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதனால் நைட் யாரும் அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு நம்பி வராதிங்க. பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 100 பேருன்ற மாதிரி ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் வந்து அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு டவுட் தான். ஏன்னா அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே கிளம்பி ஒரு 10 மணிக்குள்ளே மலை ஏறுறமே பிளான் பண்ணிட்டு வாங்க. நைட்டு அலோவ் கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பருவதமலையில் எந்த ஒரு கடையுமே இருக்காது. அதனால் கடை இருக்குதுன்னு நம்பி வராதிங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாத்தையும் கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. பார்த்து சேஃபாக வாங்க. வெயில் டைமுன்றதுனால மதியம் டைமில் ஏறினீங்கன்னா மேலே ரொம்ப சூடாக இருக்கும். கடப்பாறை படிலாம் பிடிச்சிட்டு ஏற முடியாது, ஏணிப்படியெல்லாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே மலை ஏறுறமே பிளான் பண்ணிட்டு வாங்க. பார்த்து சேஃபாக வாங்க. சேஃபாக போயிட்டு சேஃபாக இறங்கிவாங்க. முக்கியமாக வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறதும் அலோவ் பண்ணுவாங்க. 60 வயசுக்குள்ளே தான். அதேமாதிரி நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வரணுன்ட்டு வந்து ஏமாந்து போகிறீங்க. அதுமாதிரி வராதிங்க. ரூல்ஸ் எதனா மாறினா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 60க்குள்ளே தான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. பார்த்து சேஃபாக வாங்க. நன்றி மக்களே.